அனைவருக்கும் வணக்கம். தன்னுடைய அக்கா மகனை தோற்கடிக்கிறதுக்காக சித்தியும் தன்னுடைய சொந்த மகனை தோற்கடிக்கிறதுக்காக அப்பாவும் களமிறங்கியிருக்காங்க, கூட்டணி சேர்ந்திருக்காங்க அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றாங்க. அதெல்லாம் இல்லைங்க. இருபெரு சமுதாயங்களுடைய நலன், அது மட்டும் இல்லாம ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டுடைய மக்களுடைய நலனுக்காக, மாற்றத்துக்காகத்தான் நாங்கள் கரம் சேர்ந்திருக்கோம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. இந்நேரம் புரிஞ்சிருப்பீங்க. ஒரு பக்கம் மருத்துவர் ராமதாஸ், இன்னொரு பக்கம் வி.கே. சசிகலா 2 பேரும் கூட்டணியில இணைஞ்சிருக்காங்க. அவங்களுடைய திட்டமிடல்கள் என்ன? குறிப்பா ஒரு 80 தொகுதிகளை டார்கெட் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஒவ்வொரு தலைவர்களுக்கும் பிரத்யேகமாக தனியாக திட்டம்லாம் வச்சிருக்காங்க அப்படின்லாம் புதுசு புதுசா நிறைய விஷயங்கள் தெரிவிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பெங்களூரும் பறந்திருக்காங்க வி.கே. சசிகலா. அங்க சில முக்கியமான அரசியல் நகர்வுகள் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த பரபரப்பு பின்னணிகள் தான் இன்றைய நம்முடைய இளங்கோவன் எக்ஸ்பிரஸ். நான் உங்கள் சகோ த இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போகலாம். உருவான புதிய கூட்டணி தைலாபுரத்தில் வி.கே. சசிகலா தோட்டத்து தனி திட்டம். புதுசா அரசியல் களத்துக்கு திரு விஜயுடைய தாவேக்கா வந்திருக்கிறதால அரசியல் இது 4 முனை போட்டின்னு சொல்லப்பட, அதெல்லாம் இல்லைங்க. ஏற்கனவே அரசியல் அனுபவம் பெற்ற கரைச்சி குடிச்ச நாங்களும் இன்னைக்கு கூட்டணி சேர்ந்திருக்கோம். இது 5 முனை போட்டி அப்படிங்கிறாங்க. ஒரு பக்கம் பாமகவுடைய நிறுவனர், தலைவர், மருத்துவர், மூத்த அரசியல்வாதி ஐயா திரு ராமதாஸ், இன்னொரு பக்கம் திருமதி வி.கே. சசிகலா. 2 தரப்பினரும் கூட்டணி இணைஞ்சிருக்காங்க. அனைத்து இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் இந்த கூட்டணியில் இணைஞ்சிருக்காங்க. நாங்கள் நேரடி அரசியலுக்கு எப்பவுமே வந்ததில் பதவி ஆசை இருந்தது கிடையாது. அதே நேரத்தில் இப்போ தேர்தல் அரசியலுக்கு வரோம். இப்பவும் அதே பழைய ஃபார்முலா தான். நாங்கள் போட்டி போடுறது கிடையாது. எங்களுடைய சகாக்களை சட்டமன்றத்துக்கு அனுப்பணுங்கிறதுக்காக நாங்கள் கூட்டணி இணைஞ்சிருக்கோம் அப்படின்னும் தெரிவிக்கிறாங்க 2 தரப்பினரும். சரி, எப்படி இந்த கூட்டணி சாத்தியமானது? ஏன்னா போன வாரத்தில் தைலாபுரமே போய் திருமதி வி.கே. சசிகலா மருத்துவர் ஐயாவை பார்த்து இந்த கூட்டணியும் உறுதிப்படுத்தியிருக்காங்க. இந்த பின்னணியில 2 தரப்புலையுமே நம்ம விசாரிச்சோம். அதாவது இதுக்கான ஸ்கெட்சு அப்பவே அங்க மருத்துவர் ஐயா மருத்துவமனையில் அட்மிட் செய்யப்பட்டிருந்தார் இல்லைங்களா? அந்த நேரத்தில் திருமதி வி.கே. சசிகலாமா அவங்க மருத்துவர் ஐயாவை போய் பார்த்தாங்க. அதுக்கு முன்னதாக பார்த்தோம்னா அரசியல் களத்தில் மருத்துவர் ஐயா கடுமையாக வி.கே.எஸ் அவங்கள அட்டாக்லாம் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்படி மருத்துவமனையில் நலம் விசாரிக்க போனது மனமாற்றத்தை ஏற்படுத்தினது. அப்போவே மனம் விட்டு சில விஷயங்கள் அரசியலாக பேசினாங்க. குடும்பத்தில் சிலர் செய்யக்கூடிய அந்த அரசியல் குழப்பங்கள் இது சம்பந்தமாக மனம் விட்டுலாம் பேசிக்கிட்டாங்க. ஐயா, உங்களுடைய உடல்நிலை ரொம்ப முக்கியம். நீங்கள் அரசியல் களத்தில் ரொம்ப முக்கியமானவங்க. கவனிச்சுக்கோங்க, நாங்களும் கூட இருக்கோம் அப்படின்னும் வி.கே.எஸ் அவங்களும் நம்பிக்கை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவ்வப்போது தொலைபேசி உரையாடல் இப்படியாகவும் இருந்தது. இந்த நிலையில தான் சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு மெகா கூட்டணி அமைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு இருந்தோம். அப்ப குறிப்பா பார்த்தோம்னா அதிமுக சைட்ல மருத்துவர் ஐயா அங்கேயும் பேசிக்கிட்டே தான் இருந்தாங்க. ஆனா முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவரு எங்க சைட்ல தான் பாமக இருக்கு, திரு அன்புமணி இருக்காரு, போதுமே அப்படிங்கிற ரீதியில் அவர் பேசுனது பெரியவரை மருத்துவர் ஐயாவை ரொம்பவே சீண்டிருச்சு. நம்மளால எந்த அளவுக்கு எத்தனை முறை வாக்குகளை பெற்றிருக்காங்க, வெற்றி அடைஞ்சிருக்காங்க, குறிப்பா எடப்பாடி தொகுதியெல்லாம். ஆனா இன்னைக்கு இப்படி பேசுறாரே அப்படின்னு வருத்தப்பட்டுட்டாரு. அந்த நேரத்துல கரெக்டா எங்களுடைய சின்னம்மாவும் கால் பண்ணி பேச, சரி நம்ம ஒரு கூட்டணி அமைப்போம், வடக்கும் தெற்கும் இணைந்து இருபெரும் சமுதாயங்களும் அரசியல் களத்துல ஒரு மாற்றத்தை கொடுக்கட்டும், அது அனைத்து சமுதாயத்தினருடைய நலனையும் பாதுகாக்கின்ற ஒரு கூட்டணியாக இருக்கட்டும் அப்படின்லாம் 2 தரப்பும் கூட்டணி சேர முடிவெடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு சிட்டிங் ஐயாவை நாங்களே நேரடியா பார்க்குறோம், அவர் வயதில் பெரியவர், முக்கியமானவர் அப்படின்னு சின்னம்மா அவங்க போய் பார்த்தாங்க வி.கே.எஸ். அதன் தொடர்ச்சியாக போன வாரத்தில் கூட்டணியை உறுதிப்படுத்திக்கிட்டாங்க. வாசல் வர வரவேற்பு கொடுத்தாங்க ஐயாவுடைய மகள் திருமதி காந்திமதி அவர்கள். அவங்களுடைய குடும்பத்தினரே தைலாபுரம் தோட்டத்தில் இன்முகத்தோடு வரவேற்றாங்க. அதுக்கப்புறம் விருந்து கொடுத்தாங்க. சைவம் அசைவம் நல்லா சுவையான சாப்பாடு. அதன் தொடர்ச்சியாக ஒரு 20 நிமிடங்கள் ஐயாவும் சசிகலாமாவும் 2 பேரும் அரசியல் ரீதியாக சில உரையாடல்கள் நிகழ்த்திட்டு அதுக்கப்புறம் இந்த கூட்டணியும் உறுதிப்படுத்தினாங்க அப்படின்னு இந்த பின்னணிகளை நம்மகிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க இரு கட்சியும் சார்ந்தவர்கள். எடப்பாடி தொகுதியில் தனி ஸ்கெட்ச், ராமதாஸ் சசிகலா கூட்டணி போடும் அரசியல் குண்டு.
கூட்டணி உறுதியான உடனே வேட்பாளர்கள் தேர்வு வேகம் எடுத்ததுங்க. புதுச்சேரிக்கான வேட்பாளர்கள் லிஸ்ட்டை ஞாயிற்றுக்கிழமை இரவு நேரத்தில் மார்ச் 22ஆம் தேதி இரவு நேரத்தில் தான் உறுதிப்படுத்தி அந்த வேலைகள் எல்லாமே தீவிரமானது. இன்னொரு பக்கம் மருத்துவர் ஐயா திரு ராமதாஸ் அவர்கிட்டையும் தொகுதி உடன்பாடு சம்பந்தமாகவும் சில விஷயங்கள்லாம் திருமதி வி.கே. சசிகலா அவங்களுடைய டீமும் பேசிட்டு இருந்தாங்க. இதுல மிக முக்கியமாக ஏற்கனவே 50 தொகுதிகள் வரை சவுத்துலையும் டெல்டாவிலையும் வி.கே.எஸ் அவங்களுடைய டீமுக்கு செல்வாக்கு இருக்கு. அந்த தொகுதிகளை குறி வச்சுதான் வேட்பாளர்கள் தேர்வு இதெல்லாம் இருந்துட்டு இருந்தது, காய் நகர்த்திட்டு இருந்தாங்க. இப்ப மருத்துவர் ராமதாஸ் ஐயாவும் இணைஞ்சிருக்கிறதால வட மாவட்டங்களையும் செல்வாக்கு இருக்கு. 2 பக்கமும் சேர்ந்து ஒரு 100 தொகுதிகள், அதுல முக்கியமாக ஒரு 80 தொகுதிகளுடைய பட்டியல் எடுத்து அங்க மட்டுமே தீவிரமாக கவனம் செலுத்துவது அப்படின்னும் முடிவெடுத்திருக்காங்க. இதுல 2 பேரும் சேர்ந்த உடனே பெரும் தாக்கம் ஏற்படும். எப்படின்னா சில தொகுதிகள்லாம் இருபெரும் சமுதாயத்துடைய வாக்குகளும் இருக்கு. இப்போ உதாரணமா சொல்லணும் அப்படின்னா மயிலாடுதுறை தொகுதி எடுத்துக்கிட்டோம்னா போன முறை வெற்றி வாய்ப்பு பார்த்தோம்னா திமுக கூட்டணி காங்கிரஸ் வெற்றி அடைஞ்சாங்க 2742 வாக்குகள்ல. இங்க அமமுக பெற்ற வாக்குகள் 7282. அப்புறம் பாபநாசம் தொகுதியில திரு ஜவாஹருல்லா அவர் வெற்றி அடைஞ்சாரு 16,273 வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி அடைஞ்சாரு. அதே நேரத்துல திரு எம் ரங்கசாமி அமமுக அவரு 19,778 வாக்குகள். கும்பகோணம் எடுத்துக்கிட்டோம்னா திரு ஜி அன்பழகன் திமுக ஒரு 21,383 வாக்குகள். அதே நேரத்துல திரு எஸ் பாலமுருகன் அமமுக 6,523 வாக்குகள் பெற்றிருக்கிறாருங்க. இந்த வெற்றி வித்தியாசம் பார்த்தோம்னா இதுல அமமுக பெற்ற வாக்குகள் முக்கியமா இருக்கு. அமமுகனா வெறும் திரு டிடிவி தினகரனுக்காக மட்டுமே இந்த வாக்குகள் பதிவாகல. போன தேர்தலில் வி.கே. சசிகலா அவர்களுக்காகவும் இந்த தொகுதிகளில் கணிசமான வாக்குகள் விழுந்ததுங்க, பதிவானது. ஸோ இந்த பாபநாசம் தொகுதி, கும்பகோணம் தொகுதி, அந்த பக்கம் மயிலாடுதுறை, இங்கெல்லாம் வன்னியர் சமுதாயத்தினர் அடர்த்தியாக இருக்காங்க, முக்குளத்தோரும் இருக்காங்க. ஸோ இந்த 2 பேரும் பயணிக்கிறதுங்கிறது இங்கே ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க, கால்குலேட் பண்ணுறாங்க. அதே போல் பார்த்தோம்னா முக்கியமான மாஜி மினிஸ்டர்ஸை அதிக அளவில் டார்கெட் பண்ணுறாங்க. 2 பேருக்குமே அதிமுக கூட்டணி தான் பெரும் தலைவலியாக இருக்குது. துரோகம் செஞ்சுட்டாங்கன்னு நினச்சி அதில் குறிப்பாக திரு ஆர்பி உதயகுமார் அவருக்கு தனி ஸ்கெட்சு, திரு ராஜன் செல்லப்பா அவருக்கு தனி ஸ்கெட்சு, அப்புறம் திரு கடம்பூர் ராஜு, திரு செல்லூர் ராஜு, இந்த வேலைகள் எல்லாமே சவுத்து முழுக்க வி.கே.எஸ் உடைய டீம் பார்த்துக்கிறாங்க. நல்ல செல்வாக்குள்ள பொருளாதார பலம் இருக்கிற வேட்பாளர்களை ஏற்கனவே தேர்வு செஞ்சு வச்சிருக்காங்க. அதே போல வடக்கு எடுத்துக்கிட்டோம்னா அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவரை தோற்கடிக்கவும் வியூகங்கள் வகுக்கப்பட்டிருக்கு. இப்போ உதாரணமா சொன்னோம்னா எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில தொடர்ந்து வெற்றி அடைஞ்சிட்டு இருக்காரு எடப்பாடி அவரு. அதற்கு முக்கியமான காரணம் அங்க அடர்த்தியாக வன்னியர் சமூக வாக்குகளும் இருக்கு. அச்சமூக மக்களுடைய வாக்குகளையும் பெற்றுதான் கொங்கு வெள்ளாள கவுண்டர் சமுதாயத்தினும் அதிகமா இருக்காங்க. இருந்தாலும் வன்னியர் வாக்குகள் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடியதா இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் தொடர்ந்து பாமக கூட்டணியை வச்சுக்கிட்டே திரு எடப்பாடி வெற்றி அடைஞ்சிட்டு இருக்காரு. இந்த முறை அவர் அங்க தோற்கடிக்கணும். இப்போ ஒப்பீட்டளவுல பார்த்தோம்னா மேற்கு மண்டலத்துல இந்த சேலம் தருமபுரியில தான் மருத்துவர் ராமதாஸ் அவர்களுடைய ஆதரவாளர்களும் இன்னும் அதிகமாகவும் இருக்காங்க. அவரே பலமுறை உருக்கமா சொல்லியிருக்கார், சேலம் தருமபுரி பிரிக்க முடியாதது என்னோடு அப்படின்ட்டு. இப்ப திரு கோக்கா மணி பெண்ணாகரத்துல வெற்றி அடைஞ்சவர் அவராகட்டும், சேலம் மேற்கு வெற்றி அடைஞ்ச திரு அருள் ஆகட்டும் பாமகல, இவர்கள் மருத்துவர் ஐயாவோட தான் இருக்காங்க. திரு அருள் அவர் மட்டுமே சில அதிருப்தியை வெளிப்படுத்துறாரு அப்படின்லாம் செய்திகள் வருது இந்த கூட்டணிக்கு. ஆனா அவர் அதிமுகவோடு திரு எடப்பாடி அவர்களுடைய கோட்டாவில் கூட்டணி அமையலன்னு தொடக்கத்துல இருந்தே கொஞ்சம் அதிகமா நெருக்கம் காட்டாமலும் இருந்துட்டு இருந்தாரு. அப்புறம் அமைதியாகவும் கொஞ்சம் இருக்காரு. மற்றபடி இந்த கூட்டணிக்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாது அப்படின்லாம் வி.கே.எஸ் டீம்ல இருந்தும் சில தகவல்கள் தெரிவிக்கிறாங்க. எனிவே இங்க வட மாவட்டங்கள்ல செல்வாக்கா இருக்காங்க மருத்துவர் ஐயாவுடைய டீம். அப்ப பழனிசாமி அவரை தோற்கடிக்கிறதுக்காகவே மருத்துவர் ஐயாவுடைய குடும்பத்திலிருந்து வலிமையான ஒரு வேட்பாளர் அங்க நிறுத்தப்படுவார். அதுக்கான வேலைகள் இப்ப நடந்துட்டு இருக்கு. உதாரணமா சொன்னா மருத்துவர் ராமதாஸ் அவர்களுடைய மகள் திருமதி காந்திமதி அவர்கள் இந்த இடத்துல வேட்பாளராக நிறுத்தப்படலாம் அப்படின்லாம் தகவல்கள் வருது. சரி, மருத்துவருடைய குடும்பத்தில இருந்தே ஒரு வலிமையான வேட்பாளர் நிறுத்தினா என்னங்க லாபம் அப்படின்னு கேட்டா, இங்க பழனிசாமி தோற்கடிக்கிறதுக்காக வலுவான வேட்பாளர் வந்துட்டதால தொடர்ந்து இந்த தொகுதியிலேயே வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாரு. அப்ப என்ன ஆகும், இந்த தொகுதிக்குள்ளாரையே பெரும்பாலும் அவர் முடங்கிடுவாரு. சொந்த தொகுதியை காப்பாற்றணும்னு ஏனைய தொகுதிகளில் கவனம் செலுத்த முடியாது. அது இன்னொரு பக்கம் எங்களுக்கு லாபமானதாக
மாறும். இப்படியாகத்தான் மாஜிக்களுக்கு தனியாக ஸ்கெட்ச் போட்டிருக்கோம் அப்படின்னு இந்த பின்னணிகள் எல்லாவற்றையும் நம்மகிட்ட புட்டு புட்டு வைக்கிறாங்க சசிகலாவுடைய ஆதரவாளர்களும் மருத்துவர் ராமதாஸ் அவர்களுடைய ஆதரவாளர்களும். இதுல முக்கியமா 2 பேருமே ஒரே மேடையில சில தொகுதிகளில் களத்துல இறங்கி பரப்புரை செய்ய போறாங்க. சில கிராமங்களுக்குள்ளார மருத்துவர் அவரே இறங்கி வீதி வீதியா பரப்புரை செய்ய போறாரு சில முக்கியமான பாயிண்ட்ஸ்ல அப்படின்லாம் தகவல்கள் வருது. அப்ப இந்த வயதிலும் மக்களை தேடி அவர் பயணிக்கிறப்ப தன்னுடைய சொந்த மகனே திரு அன்புமணி தனக்கு துரோகம் செஞ்சிட்டாரு அப்படின்னு அவருடைய அந்த பரப்புரை இன்னொரு பக்கம் இந்த டீமுக்கு பாசிட்டிவ் ஓட்ஸுகளை கொண்டு வரும் அப்படின்னு கணக்கு போடுறாங்க. அதே போல சசிகலா அவங்களும் சவுத்து முழுக்க சுற்றுப்பயணம் மேற்கொள்றப்ப நிச்சயமாக பெரும் தாக்கம் ஏற்படும், அதிர்வலைகளை ஏற்படுத்தும் இந்த கூட்டணி அப்படின்னு அடிச்சு பேசுறாங்க 2 கட்சி ஆதரவாளர்களும். டிவிகேவுடன் கூட்டணி பெங்களூர் பறந்த சசிகலா கிளைமாக்ஸ் பேச்சுவார்த்தை. அக்கா மகனை பழி வாங்குறதுக்காக சின்னம்மாவும் சொந்த மகனை பழி வாங்குறதுக்காக அப்பாவும் கூட்டணி அமைச்சிருக்காங்க அப்படின்னு மருத்துவர் ஐயா திருமதி வி.கே. சசிகலா இந்த 2 கட்சி கூட்டணியை விமர்சிக்கிறாங்க சிலர். உண்மையில அது காரணம் இல்லைங்க. அதை கடந்தும் 2 பெரும் சமுதாயங்கள் ஒற்றுமை பிளஸ் அனைத்து சமுதாய மக்களுடைய நலன் அப்படின்னு கருத்தில் கொண்டுதான் இந்த கூட்டணியை அமைச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் துரோகம் செய்தவர்களுக்கு பாடம் புகட்டணும் அப்படின்னு இந்த கூட்டணியை உறுதிப்படுத்தியிருக்கோம். இந்த கூட்டணியில் இன்னும் சில நம்பிக்கை இருக்கு. முக்கியமான கட்சியோடும் பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. அதுக்காகத்தான் எங்களுடைய சின்னம்மா அவங்களும் பெங்களூரும் பறந்துருக்காங்க அப்படின்லாம் தகவல்கள் தெரிவிக்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை எந்த கட்சிங்க அப்படின்னா வேற யாரு, தமிழக வெற்றி கழகம் தாங்க, திரு விஜயுடைய பார்ட்டி அப்படின்னு சொல்றாங்க. அவர் அங்க மும்பை போயிருந்திருந்தார் இல்லையா. அதாவது விஜய் அவருடைய நெருக்கமான சில முக்கியமானவர்கள் 3 பேர் இருக்காங்க. அதுல ஒரு ஜோதிடர். இவங்க எல்லோரையுமே பெங்களூர்ல வச்சும் பேசுவதற்காக தான் இந்த மீட்டு. ஃபைனலா டிசிஷன் எடுக்கிறதுக்காக பறந்திருக்காங்க விகேஎஸ் அப்படின்லாம் தகவல் தெரிவிக்கிறாங்க. அதாவது தொடக்கத்திலேயே தாவேக்காவோடு கூட்டணி பேச்சுவார்த்தைலாம் நடந்துட்டு இருந்தது. அப்போ அவங்க காங்கிரஸோடு கவனம் செலுத்திட்டு இருந்ததால மற்ற விஷயங்களை நீங்களே பார்த்துக்கோங்க பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்களுடைய வியூவிலையும் தான் மருத்துவர் ஐயாவோடு கூட்டணி, இங்க விகேஎஸ் இவங்களோடையும் கூட்டணி அப்படின்னு முதற்கட்டமாக 2 தரப்பும் கூட்டணிலையும் இணைஞ்சிருக்காங்க. அடுத்து இங்க காங்கிரஸும் கூட்டணியில இல்லை அப்படின்னு தெரிஞ்ச உடனே டிவிக்கே இந்த பக்கமும் கவனம் செலுத்த தொடங்கினாங்க. அங்கேயும் பேசிட்டு இருந்தோம். பலர் இந்த கூட்டணியை ஓகேன்னு சொன்னாங்க. வட மாவட்டங்கள்ல மருத்துவர் ஐயாவுடைய செல்வாக்கு, தென் மாவட்டங்கள்ல விகேஎஸ் உடைய செல்வாக்கு, பட்டியல் சமூகம் உள்ளிட்ட பரவலாக சிறுபான்மையினர் உள்ளிட்ட அனைத்து சமுதாய மக்களுடைய ஆதரவும் 234 தொகுதிகள்லையும் திரு விஜய்க்கு இருக்கு, எங்களுடைய தளபதிக்கு இருக்கு. ஸோ இந்த 3ம் சேர்ந்த நிச்சயமாக ஒரு மெகா கூட்டணியாக மாற்று கூட்டணியாக உருவாகும் அப்படின்னு தாவேக சைட்லையும் நம்பிக்கையெல்லாம் தெரிவிச்சிட்டு இருந்தாங்க. ஆனா அங்க கட்டையை போட்டது குறுக்க நிற்கிறது திரு ஜான் அவர்கள் தான். அவருடைய வியூகம் தான் தனிச்சே நீங்க நின்னா சிஎம் ஆக முடியும், இந்த கூட்டணி வேணாம், ஒரு பக்கம் பட்டியல் சமூகத்துடைய எதிர்ப்பை சம்பாதிக்கணுமோ மருத்துவர் ஐயா கூட்டணிக்கு வந்தா, இன்னொரு பக்கம் சசிகலா அவர்கள் மீது இருக்கக்கூடிய அந்த இமேஜ் குற்றச்சாட்டு சிறைக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது இது எல்லாமே நமக்கு நெகட்டிவா மாறலாமா அப்படின்னும் ஒரு விஷயங்களை முன்வைக்கிறாங்க ஜான் அவர்களுடைய டீம். ஸோ அப்படியே ஓகே ஆகாமலும் ஓகே ஆன மாதிரியும் இழுத்துக்கிட்டே இருக்கிறதால ஃபைனலாக இதை முடிவெடுத்துடணும் அப்படின்னு தான் இவங்க விகேஎஸ் பெங்களூரு பறந்துருக்காங்க. மைசூரில் கோயிலுக்கு போயிட்டு அடுத்து இந்த மீட்டும் நடக்குதுங்க. இதில் ஒரு முடிவு வந்துடும். இதில் ஒன்று புரிஞ்சுக்கணும், இங்கே இந்த கூட்டணியில் சிஎம் வேட்பாளரே யாருமே இல்லை. மருத்துவர் ஐயாவும் கிடையாது, விகேஎஸ் அவங்களும் கிடையாது. அப்போ இந்த கூட்டணிக்கு வரப்ப இந்த 2 பேருடைய அரசியல் அனுபவமும் இளம் சக்தியான திரு விஜய்க்கு யூஸ் ஆகும். சிஎம் வேட்பாளராக 2 முக்கியமான அரசியல் ஆளுமைகளும் விஜய் அவரை முன்னிறுத்தி அரசியலை களமாடுறப்ப நிச்சயமாக திமுகவை தோற்கடிக்கும், அதிமுகவை 3வது இடத்துக்கும் தள்ளும், பாடம் புகட்டியதா இருக்கும் அப்படின்னு மூச்சு விடாம இவங்களுடைய வியூகங்களை திட்டங்களை பகிர்ந்துக்கிட்டாங்க 2 கட்சியும் சார்ந்த அதிதீவிரமான ஆதரவாளர்கள். திட்டங்கள் வியூகங்கள் ஓகே, எந்த அளவுக்கு அது வெற்றியாக மாறும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அடுத்தடுத்த அப்டேட்ஸு நமக்கு கிடைக்க அடுத்தடுத்து நம்ம நேயர்களுக்கு கொடுக்க தயாராக இருக்கோம். நீங்கள் ஒன்று தான், நம்ம காணொலிகளை எல்லா பக்கமும் பகிர்ந்து ஆதரவு கொடுங்க. உங்கள் சகோ சேத்தா இளங்கோவன் சேனலுக்கு உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு செய்யுங்க. அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம். நன்றி, வணக்கம்.